பேரவைத் தலைவர் அவர்களே, வானம் பார்த்த பூமி போல் நல்லது நடக்க வேண்டும் என்ற ஏக்கத்தோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் மட்டுமே முடியும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கும் அடிப்படை வசதிகளே இல்லாத மலைப்பகுதியும் உள்ளடக்கிய பவானிசாகர் மக்களின் குரலால் இங்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கலந்த வணக்கங்களை கோரிக்கொள்கிறேன். கடம்பூர், தாளவாடி, பவானிசாகர், சத்தியமங்கலம், புளியம்பட்டி உட்பட அகன்ற பரப்பளவு கொண்ட என் தொகுதிக்கு என்னை வேட்பாளராக்கி ஜாதி, மதம், இனம், மொழி கடந்து என்னை சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற செய்த என் தொகுதி மக்களுக்கு என் நன்றிகளை காணிக்காக்குகிறேன். உன்னால் முடியும் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை இன்றளவும் என்னை ஊக்கப்படுத்தி என்னை அறிமுகம் செய்து வைத்து ஒவ்வொரு நகர்விலும் தந்தையாய் வழிநடத்தும் எங்கள் மாண்புமிகு பொதுச் செயலாளர் மற்றும் எங்கள் பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களுக்கும் என் நன்றியை உத்தாக்கிக் கொள்கிறேன். இம்மாமன்றத்தில் அமைந்திருக்கும் அமைச்சர்கள் உட்பட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் தென்தொழுவும் தமிழிலே இருந்துதான் தோன்றியது என்று நாடக பேராசிரியர் மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். அத்துணை சிறப்பு வாய்ந்த தமிழ் மொழியிலே தமிழ்தாய் பாடல்தான் முதலில் பாட வேண்டும் என்று குரல் கொடுத்து அதை நிறைவேற்றிய மாண்புமிகு எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வீழ்தான் என்று சிலர் நினைத்த போதெல்லாம் விஸ்வரூபம் எடுத்து கம்பீரமாய் எழுந்து வந்த எங்கள் தங்கள் தலைவரே, காலம் உள்ளவரை கடலலைகள் ஓயும் வரை உம்புகள் நிலைத்திருக்கும், வாழ்க பல்லாண்டு என வாழ்த்தி எம் தொகுதி சார்ந்த தேவைகளை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அவையில் முன்வைக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நமது முதலமைச்சர் அவர்கள் பதவி ஏற்ற பின் மாண்புமிகு பொறுப்பு அமைச்சர் அவர்களிடம் குடிநீர் வேண்டி விண்ணப்பம் அளித்திருந்தேன். கடைக்கோழி தொண்டனான என் குரலுக்கு செவிமடுத்து இன்று வரை என் தொகுதி முழுவதும் குடிநீர் இல்லாத இடங்களில் லாரிகள் மூலமாக மாண்புமிகு முதலமைச்சர் இலவச குடிநீர் வழங்கப்பட்டு பவானிசாகர் குடிநீர் திட்டம் வழங்க தீர்வு வரும் வரை குடிநீர் ஏற்பாடு செய்து கொடுத்த மாண்புமிகு அமைச்சர்களுக்கு என் நெஞ்சகனிருந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு சமூக நீதி அமைச்சர் அவர்கள் என் தொகுதியான மலைப்பகுதியான தாளவாடி பகுதியை பார்வையிட்டு மலைவாழ் மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். என் கோரிக்கைகளின் ஒன்றான எஸ்டி மக்களின் கல்வி இடைநிற்றலை தவிர்க்க உண்டு உறைவிட பள்ளி அமைத்துக் கொடுக்க ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். அவர்களுக்கும் என் நெஞ்சமிருந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் என் தொகுதியை பார்வையிட்டு பவானிசாகர் அரசு பணியாளர்கள் பயிற்சி மையத்திற்கு கணினி போன்றவற்றை வழங்குவதாக கூறியிருக்கிறார். அவருக்கும் என் நெஞ்சமிருந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு கால்நடைத்துறை அமைச்சர் அவர்களிடம் மருந்தகமாக இயங்கி வரும் கால்நடை மருந்தகத்தை கால்நடை மருத்துவமனையாக மாற்றித்தர விண்ணப்பித்திருந்தேன். ஆவண செய்ய அலுவலர்களை அனுப்பியிருக்கிறார். அவர்களுக்கும் என் நெஞ்சமிருந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக முதலமைச்சர் அவர்களின் ஆசையோடு வேலைவாய்ப்பு முகாமினை இத்தொகுதியிலே நடத்தி ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்புகளை நான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடல் மட்டத்திலிருந்து மிக உயர்ந்த பகுதியில் இருக்கும் என் பவானிசாகர் தொகுதியில் நமது கொள்கை தலைவர்களில் ஒருவனான கொள்கை வீரர் காமராஜர் அவர்களால் கட்டப்பட்ட மண்ணணை அமைந்துள்ளது. 71 ஆண்டுகளை கடந்தும் உறுதியுடன் இருக்கும் இந்த அணை தரிசு நிலங்களை எல்லாம் விளை நிலங்களாக மாற்றியுள்ளது. ஆயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்திய பவானிசாகர் அணை மேலும் சீர்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அங்கே அமைந்துள்ள பூங்காவினை நவீன கட்டமையம் ஏற்படுத்தி தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அத்தோடு மட்டுமல்லாமல் பவானிசாகர் அமைந்திருக்கிற பேருந்து நிலையத்திற்கு கர்மவீர காமராஜர் அவர்களின் பெயர் சூட்ட ஆவண செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 100க்கும் மேற்பட்ட கிராமங்களை உள்ளடக்கிய என் தொகுதியில் 2 பெரிய மலைப்பகுதிகள் உள்ளன. சமீபமாக வனப்பகுதியில் தொடர்ந்து வனவிலங்குகளின் தாக்குதல் அதிகமாக உள்ளது. கடந்த 3 மாதங்களில் மட்டும் 5 பேர் காட்டு யானைகளால் தாக்கப்பட்டு 3 பேர் இறந்துள்ளனர். நமது அரசு பதவியேற்ற பின்பு நிவாரணத் தொகை வனச்சரகத்தின் மூலம் பெற்றுத்தரும் நேரங்களில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினை சந்திக்கும் சக்தியை இழந்து விடுகிறேன். தயவு கூர்ந்து இந்த நிலை நீடிக்காமல் இருக்க ஆழமான அகழிகள் அமைத்து இருப்பு பாதைகள் கொண்டு வேலிகள் அமைத்து தர ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உயிரை பணயம் வைத்து வனப்பகுதியில் பணியாற்றும் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய ஆவண செய்ய வேண்டுகிறேன். புலிகள் சரணாலயம் என்பதால் அவைகளும் சமீபமாக ஊருக்குள் வந்து வீட்டு விலங்குகளான மாடுகள்,
ஆடுகள், நாய்கள் ஆகியவற்றை அடித்து காற்றுக்குள் இழுத்து சென்று விடுகிறது. இதை முற்றிலும் தவிர்க்கப்பட்டு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தாளவாடியில் இன்று வரை தீயணைப்பு நிலையம் ஏற்படுத்தப்படவில்லை. ஆகவே அவற்றையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 27 வளைவுகள் கொண்ட திம்பம் மலைப்பகுதியில் உள்ள மலையேறும் தருணங்களில் அடிக்கடி ஏற்படும் விபத்தினை தடுக்க சாலை விரிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வனப்பகுதியில் நிலத்தடி நீர் குறைய காரணமாக உள்ள யூக்கலிப்டஸ் மரங்கள் ஆயிரக்கணக்கில் உள்ளன. அவற்றை போர்க்கால அடிப்படையில் வேரோடு அகற்றப்பட வேண்டும். மலைப்பகுதியில் உள்ள மற்ற மரங்களின் வளர்ச்சியை இம்மரங்களின் வேர்கள் தடுக்கிறது. இதை கவனத்தில் கொண்டு உடனடியாக அகற்ற ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கடம்பூர் தாளவாடி மலைப்பகுதியில் தேவையான மின்வசதி இல்லை. துணை மின் நிலையங்கள் அமைத்து விவசாயம், கல்வி மற்றும் வன விலங்குகளிடமிருந்து பாதுகாக்க உதவ வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். பல கிராமங்களில் ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லை. பல மைல்கள் கடந்து நகர்ப்பகுதிக்கு வர வேண்டியுள்ளது. ஆய்வு மேற்கொண்டு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அமைத்து தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மலைப்பகுதியில் உள்ள குழந்தைகளின் கல்வி இடைநிற்றலை தடுக்க சட்ட விதிகளை தளர்த்தி பள்ளிகள் தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்பதையும், உண்டு உறைவிட பள்ளிகள் அமைத்து மலைவாழ் குழந்தைகள் தங்கி பயில ஆவண செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். தாளவாடி மலைப்பகுதி தனி தாலுக்காவாக 2013 தரம் உயர்த்தப்பட்டது. 14 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இங்கே நீதிமன்றங்கள் இல்லை. மலைவாழ் மக்களின் நேரம், பயணச் செலவு, அலைச்சலை குறைக்க நீதிமன்றங்கள் அமைத்து தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இந்தியாவிலேயே அதிக மல்லிகைப்பூ விளையும் ஊர் எங்கள் ஊர். இங்கே வாசனை திரவியம் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். விவசாயிகளின் பல நாள் கனவினை தாங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். புன்சை புளியம்பட்டியில் உள்ள கால்நடை மருந்தகத்தை அரசு கால்நடை மருத்துவமனையாக தரம் உயர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். புளியம்பட்டி, கேஎன் பாளையம், சத்தி ஆகிய பகுதியில் உள்ள குப்பைகளை அகற்ற நவீன இயந்திரங்கள் அமைத்து தர வேண்டும். பவானிசாகர் சத்தியமங்கலத்தில் நவீன விளையாட்டு மையம் அமைத்து மாணவர்களின் திறனை வெளிக்கொண்டு வர ஆவண செய்ய வேண்டும். சிதிலடைந்த கிராம கோயில்களுக்கு தேவையான நிதி வழங்கி சீரமைக்க ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மலைப்பகுதியில் பணியாற்றி வரும் ஆசிரியர்களுக்கு தங்கி பணியாற்ற தங்கும் விடுதிகள் அமைத்து தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். மலை வேளாளர் மக்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்க ஆவண செய்ய வேண்டுகிறேன். உயிரை பணயம் வைத்து பணியாற்றும் வனச்சரக ஊழியர்கள் மற்றும் HIV பாசிட்டிவ் மருத்துவ பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். மிகவும் மோசமான நிலையில் உள்ள சாலைகளை முற்றிலுமாக நீக்கிவிட்டு புதிதாக சாலைகள் அமைத்து தர ஆவண செய்ய வேண்டும். பல மைல் தூரம் நடந்து வந்து படிக்கும் குழந்தைகளின் நலன் கருதி பேருந்து நேரங்களை மாற்றி பயன்பெற ஆவண செய்ய வேண்டும். நகர்ப்புறத்தில் பாதாள சாக்கடைகள் அமைக்க தோண்டப்பட்ட குழிகள் இன்னும் மூடப்படவில்லை. அவற்றை சரி செய்து கொடுக்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பவானிசாகர் தொகுதியில் அரசு பொறியியல் கல்லூரி மற்றும் அரசு தொழிற்கல்லூரி அமைத்து தர வேண்டுகிறேன். கடம்பூரில் நீர்ப்பாசனத்தின் மூலம் விவசாயம் செய்யும் நிலத்தின் பரப்பளவு அதிகரித்து கொண்டே செல்கிறது. விவசாயிகள் பயன்பெறும் வகையில் உழவர் சந்தை அமைத்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 30,000க்கும் மேலான மக்கள் தொகை வாழும் கேஎன் பாளையத்திற்கு மருத்துவமனை அமைத்து தர வேண்டுகிறேன். எனது தொகுதியில் வசித்து வரும் திருநங்கைகளுக்கும் வீட்டு மனை பட்டா மற்றும் கல்வி தகுதிக்கேற்ப வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர் திருநர் என்று மாற்றப்பட்டிருக்கிறது. திருநர். விண்ணப்பள்ளியில் இயங்கி வரும் ஆதரவற்றோர் மறுவாழ்வு மையத்தை சீரமைக்கவும், தூய்மை பணியாளர்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் உள்ள தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தர பணி நியமன செய்ய கேட்டுக்கொள்கிறேன். பவானிசாகருக்கு மட்டும் தனியாக கூட்டு குடிநீர் திட்டம் அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பண்ணாரியம்மன் கோயிலுக்கு எதிரே அமைந்துள்ள வனச்சரக பூங்காவினை நவீனப்படுத்தப்பட்டு சுற்றுலா தலமாக்கப்படவும், பண்ணாரி திருக்கோவில் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. நேரத்தினை அதிகப்படுத்தி கோவிலுக்கு வரும் அனைத்து பக்தர்களும் பயன்படும் வகையில் அன்னதானத்தின் நேரத்தினை மாற்றி அமைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நெசவாளர்கள் அதிகமாக வாழும் பகுதி என்னுடைய பகுதி. அங்கே அவர்களே கேட்கிறார்கள், இந்த சாய தண்ணீரில் ஆற்றில் கலக்காமல் சுத்திகரிக்க இடம் வேண்டும் என்று கேட்கிறார்கள். அவற்றையும் நீங்கள் பரிசீலனை எடுத்துக்கொள்ள வேண்டும். தமிழரசி, தமிழ்ச்செல்வி, தமிழ்வாணி, தமிழ்மணி, தமிழ் பாரதி என இணைந்த தந்தை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அமரர் பெரியசாமி அவர்களையும் தாய் புஷ்பகணி பெரியசாமி அவர்களின் ஆசையோடும்
வேப்பே தமிழ்செல்வி சிவகுமார் ஆகிய நான் என் உயிர் உள்ளவரை தலைமையின் நேர்மையான அரசியலுக்கு கட்டுப்பட்டு என் கழகப் பணியினை நம் தலைவர் போல் விருப்பு இன்றி செயல்படுவேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க ஜனநாயகம்.